வணக்கம். நான் சோசியலிஸ்ட் சமத்துவ கட்சி மற்றும் என்னுடைய இளைஞர் மாணவர் அமைப்பான சர்வதேச சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர் மாணவர் அமைப்பு. இன்றைக்கு நாங்கள் சர்வதேச அளவில் உக்ரைன் ரஷ்யாவில் இருக்கிற உக்ரைன் ரஷ்யா மற்றும் முன்னாள் சோவியத் ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகளில் தொழிலாளர்கள் விவசாய விலைகளை அணிதிரட்டி சோசியலிச முன்னோக்குக்காக போராடுவதற்காக தலைமைத்துவம் கொடுக்கிற ஒரு அமைப்பு தான் இளம் போல்சேக் லெனினிஸ்ட் குழு. இன்றைக்கு அதனுடைய தலைவர் பக்தான் சிச்சோய். இவர் தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் எதிராக 2 நாடுகளுக்கும் இடம்பெறுகின்ற யுத்தமானது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த யுத்தம் இதுக்கு பின்னால் உலக நாடு குறிப்பாக அமெரிக்கா ஏகாதிபத்தியம் நேற்று சக்திகள் இணைந்து இந்த யுத்தம் முன்னெடுக்கப்படும். இந்த யுத்தம் உலக யுத்தமாக 3வது யுத்தமாக வளர்ச்சியடைவதற்கான சகல நிலைப்பாடுகளும் இருக்குது. எனவே நாங்கள் மட்டும்தான் சர்வதேச சோசியலிச கட்சியாக 4ஆம் மாநிலத்தினுடைய அனைத்து குழுவின் தலைமையில் உலகெங்கிலும் இருக்கிற தொழிலாளர்களுக்கு சோசியலிச சமத்துவ கட்சியினுடைய தலைமைத்துவத்தின் கீழே இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான யுத்த எதிர்ப்பு இயக்கத்தை கட்டியெழுப்பதற்கு அரசியல் ரீதியாக தொழிலாளர்கள் இளைஞர்களுக்கு நாங்கள் அரசியல் முன்னோக்கு வழங்குகிறோம். அந்த வகையில் நாங்கள் சர்வதேச ரீதியாக இந்த தோழர்களை பக்தானை விடுதலை செய்வதற்காக நாங்கள் போராட்டம் பிரச்சாரம் முன்னெடுக்கின்றோம். அதனுடைய ஒரு பாகமாக வர்ற இந்த மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு தேசிய நூலக கேட்போர் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் 3 மணிக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் வைக்கிறோம். இந்த மீட்டிங்குக்கு நாங்கள் தொழிலாளர் மாணவர்களை அழைப்பு விடுக்கிறோம். அது மட்டுமில்லை, எங்களுடைய உலக சோசியலிச வலைத்தளத்தின் ஊடாக பக்தானை விடுதலை செய்வதற்கான ஆன்லைன் கையெழுத்து பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த யுத்தத்துக்கு எதிராக போராடுகின்ற யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்காக போராடுகின்ற தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், புத்திஜீவிகள், சோசியலிசவாதிகள் அனைவரும் இந்த தோழர்கள் இந்த தலைவரை விடுதலை செய்வதற்கு முன்வருமாறும் இந்த தலைவரை விடுதலை செய்வதற்கு உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தாமல் மனித குலத்துக்கான எதிர்காலம் இல்லவே இல்லை என்பதை சோசியலிச சமத்துவ கட்சியும் இதனுடைய சர்வதேச இளைஞர் மாணவர் அமைப்பும் அதன் தலைமையான 4ஆம் மாநிலத்தினுடைய அனைத்து குழுவும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறது. ஒரு சோசியலிச முன்னோக்கு சோசியலிச அரசாங்க தொழிலாளர் விவசாயிகளுடைய சோசியலிச அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம்தான் யுத்தம், வறுமை, கொரோனா தொற்றுநோய் போன்ற தொற்று நோய்கள், காலநிலை மாற்றம், பாசிசவாதம், சர்வாதிகார போக்குகள், சிக்கன நடவடிக்கைக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாமே முன்னெடுக்க முடியும் என்பது ஆணித்தரமான உண்மை. அதன் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்கிறோம். வர்ற கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். நன்றி.